Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தால் கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்ட சத்திரத்தின் திறப்பு விழா காசியில் இன்று நடைபெற உள்ளது. இது தொடர்பாக நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைவர் லேனா நாராயணனுடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வாரணாசியில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். காரணம் என்னன்னா, சுத்தி எல்லா இடத்துலயுமே தமிழ் பேசக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ நகரத்தார் நகர சத்திரம் மேனேஜிங் சொசைட்டி இன்னைக்கு இங்க திறக்க போற ஒரு தர்மசாலா, ஒரு சத்திரம். இதை இன்று மாலை இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்களும் திறந்து வைக்க போகிறார்கள். ஸோ இந்த சத்திரம் எப்படி திறக்கப்பட்டது, எதற்காக திறக்கப்பட்டது அப்படிங்கிற பல கேள்வியை இந்த மேனேஜிங் சொசைட்டியினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய திரு லீனா நாராயணன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அண்ணா, வணக்கம். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கோங்க மன நிர்பந்தம்? வணக்கம். நான் உலகம்பட்டி லேனா நாராயணன், தலைவர், காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம். காசியிலே 212 வருடங்களுக்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக புதிய சத்திரம் ஒன்றை நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த சத்திரமானது சின்கிரா என்கின்ற இடத்தில் வெகு அற்புதமாக 10 மாடிகள் கொண்ட 139 அறைகளுடனும் ஒரு டார்மெட்டரியுடனும் கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த பணிகளை ஆரம்பித்து 508 நாட்கள் ஆகிறது. மிகச்சரியாக 17 மாதங்களில் 1,04,500 சதுரடி இந்த புதிய சத்திரத்தை, வரலாற்று சிறப்பு மிக்க சத்திரத்தை திறந்து வைத்திருப்பது மெத்த மகிழ்ச்சி. இன்று மாலை நமது பாரத நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் திரு மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களும் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எவ்வளவு செலவுல இந்த கட்டிடமானது? இந்த புதிய சத்திரமானது சற்றேறத்தாழ 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இப்போ இங்க வரக்கூடிய பக்தர்கள் நம்ம இடத்துல தங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்? குறிப்பாக காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் கட்டப்பட்டதற்கு காரணம், புதிய சத்திரம் கட்டப்பட்டதற்கு காரணம், மூல காரணமாக விளங்குவது தென்னகத்திலிருந்து வருகின்ற யாத்ரீகர்கள் சந்தோஷமாக அவர்கள் தங்கி உணவெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் கட்டப்பட்டது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும். நமது தமிழகத்தில் கிடைக்கின்ற இட்லி, தோசை, பொங்கல், பூரி போன்ற பதார்த்தங்கள், காலை சிற்றுண்டிகள் வெகு சிறப்பாக இங்கு அளிக்கப்படுகிறது. ஆன்லைன்லேயே புக் பண்ணலாமா, இல்லை இங்கே தான் பண்ணணும்? புதிய சத்திரமானது ஒன்லி ஆன்லைன் புக்கிங் மூலமாக தான் பண்ணணும். ஏன்னா இது அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆன்லைனில் தான் புக் செய்ய வேண்டும். 139 அறைகள் இருப்பதனால் எந்த நேரத்திலும் நமக்கு இந்த புதிய சத்திரத்தில் இடம் கிடைக்கும். கட்டணங்கள்லாம் இந்த மாதிரி எவ்வளவு கட்டணம் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? கட்டணங்கள் ஃபிக்ஸ் பண்ணது நாங்கள் இப்போ 1000 ரூபாய் என்று நாங்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிர்ணயம் செய்திருக்கிறோம். நகரத்தார் பெருமக்களுக்கு மற்றும் மற்றவர்களுக்கும் மற்ற உயர்தரமான அறைகளுக்கு எவ்வளவு என்று இன்னும் அதை நிர்ணயம் செய்யவில்லை. இன்னும் 2 மாத காலத்திற்குள் இந்த சத்திரம் பயன்பாட்டிற்கு வந்தவுடன் நாம் இந்த தொகைகளை நிர்ணயம் செய்யலாம். இது ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ல இது ஒரு சேரிட்டபிள் சொசைட்டி. அதனால லாப நோக்கில் நாங்கள் எதையும் செயல்படுத்துவதில்லை. மக்களுக்கு பயன்பெறுகிற வகையிலே இந்த சத்திரம் அமைய வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள். இந்த கட்டணம் கூட இதோடைய பராமரிப்புக்காக இதை நீண்ட காலம் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு கடைசி நிறைவு கேள்வியா கேட்டுக்கிறேன். நகரத்தார் சமுதாயத்துக்கும் காசிக்கும் நீண்ட நாள் தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு எங்க இருந்து ஆரம்பிச்சது? நகரத்தார் முதல் இங்க சத்திரம் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை பத்தி எங்களுக்கு. நகரத்தார்களுக்கும் காசிக்கும் சற்றேறத்தாழ 500 ஆண்டுகள் நெருங்கிய பாரம்பரியமும் தொடர்பும் உண்டு. வண்டி வாகனங்கள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது 1860 பிறகுதான். உந்து சக்தி வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பாகவே 250 வருடங்களுக்கு முன்பாக நகரத்தார் பெருமக்கள் மாட்டு வண்டிகளிலும் சைக்கிள்களிலும் நடைப்பயணமாகவும் பாய்மர கப்பலிலும் கல்கத்தாவிற்கு அங்கிருந்து காசி விஸ்வநாதரை தரிசித்து எண்ணற்ற கைங்கரியங்களை காசி விஸ்வநாதருக்கு செய்திருக்கிறார்கள். மற்றும் ஒரு இந்துவாக ஒருவர் இந்தியாவில் பிறந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அவர் காசி கஷேத்திரத்திற்கு கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். ஆகவே காசி விஸ்வநாதரை தரிசிப்போருக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நகரத்தார் பெருமக்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உணர்ந்து
அதை செயலாற்றி வந்திருக்கின்றார்கள். இந்தியா வந்து ஒரே நாடு அப்படிங்கிறத தென்னகத்தில் இருக்கக்கூடிய அதுவும் காரைக்குடி சுத்தி இருக்கக்கூடிய நகரத்தார் சமுதாயம் காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்து செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து இன்னொரு உதாரணமாக திகழ்கிறது. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற தமிழ் ஜனம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நேர்களே, இந்தியாவை எப்படியாவது பல நாடுகளாக மாற்றணும், உடைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய சதி உலக அளவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்தியா ஒரே நாடுதான் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு உதாரணம் தற்போது நம்ம பார்த்தது நகரத்தார் சமுதாயம். இந்தியாவின் தென்பகுதியில காரைக்குடி அப்படிங்கிற நகரத்தை சுத்தி வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் இந்தியாவின் வடபகுதியில் இருக்கக்கூடிய வாரணாசி பகுதியில காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, நம்ம நாடு எப்படி ஒரே நாடு, இந்த நாடு எப்படி இணைந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக விளங்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கிருந்து காசியிலிருந்து வாரணாசியிலிருந்து பல முக்கிய செய்திகளை உங்களுக்காக வழங்குவதற்கு நான் ஆனந்த் டி பிரசாத், என்னுடன் கேமராமேன் சந்துரு மற்றும் குகன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.